गुरुरात्मेति मूर्तिभेदविधायिने व्योमवत्याप्तदेकाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुसखा त्वमेव त्वमेव विद्या मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव दयानन्दरूपं दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सरस्वती द्वारा सदनो भुनक्तु कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्म किं परं कर्म तज्जनं प्रतिमतो अमोदतो पतनकारणं परमशाश्वतं गतिरोधनम् ईश्वरार्पितं नेतया कृतं सिद्धसोदकं मुक्तिसाधकं कार्यवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप सिद्धनं क्रमा जगदीशदीयुक्तसेवनं पञ्चमूर्तिदेवपूजनम् उत्तमस्तवा उत्तमततः शिष्टजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया श्लोकसाधमं सरलचिन्तनं विरलपरं वेदभावना शोकवित्यसौ भावनाविदा भावनीमता भावशून्यत भावशक्तिः भावनापदा भक्तिरुत्तमम् कृष्णदेवन प्रतिलक्रियां भक्तियोगपोषितम् वायुरोदना क्रियते मनः जालपक्षिव क्रोधसाधनं चित्तवायव चित्क्रियाविता सागरोत्वयी शक्तिमूलका लयविनाशते उभयरोदने लयगणं पुनर्भवविमोक्तं प्राणपञ्चना लीनमानसम् एकचिन्तना नाप्रविञ्चतो नष्टमानसो कृष्णयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तिजं यतः காலத்தில் மிக மிக முக்கியமான போஷன் பார்க்கலாம். காரணம் என்டையர் உபதேச சாரத்தினுடைய பர்பஸ் இந்த 14வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியதான் எசன்ஸ். எதற்காக இந்த சாஸ்திரம் சொல்லப்பட்டதோ அதனுடைய தாற்பயத்தை தன்னகத்தை கொண்டது இந்த 4 ஸ்லோகங்கள். அது இப்போ நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் கிரியா பக்தி யோகா, அதே போல யோகா பிராணாயாமம் போன்ற இவைகளெல்லாம் பார்த்தோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் 6 விதமான சாதனைகளை பகவான்
இந்த உபதேச காலத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார் பார்க்கணும். அதில் 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அடுத்தது பிராணாயாமம், அதாவது யோகம் ஞானம் என்கின்ற 2 நிலைப்பாடுகள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2 தான் நமக்கு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. காரணம், ஞானத்தினுடைய அடிப்படையில் ஞான சாதனத்தில் மிகச்சிறந்ததாகிய யோகம், அதே போல ஞான சாதனமும், அதற்கு பின்னால் ஜீவன்முக்தி லட்சணம் என்றெல்லாம் மிக அற்புதமாக இங்கே சொல்லப்படுகிறார். அதனால் நம்ம போன வாரம் தியான யோகத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பார்த்தோம். தியான யோகத்தில் பிராணாயாமம் எவ்வளவு தூரம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்று பார்த்தோம். வாயுரோகனா வீயதே மனக ஜாத பட்சிவர் லோக சாதனம் என்று பார்த்தோம். எப்படி ஒரு மரத்தினுடைய அடுத்த சொல்கிற சாகயோத்வயி சித்தவாயவ சிற்கிரியாயுதாக சாகயோத்வயி சக்தி மூலகா என்று இந்த 2 ஸ்லோகத்தையும் எப்படி மூச்சு பயிற்சியினால் நம்முடைய ஒரு வாரம் பார்த்தோம். ஒரு மரத்தினுடைய கிளையை ஒரு கிளையை வெளிப்படுத்தினால் இன்னொரு கிளையானது எப்படி மேலே போகுமோ அதுபோல பிராணனை நம்ம வெளிப்படுத்துகிற போது நமக்கு சிந்தனம், ஞானத்தினுடைய சிம்பிள் பாயிண்டட்னஸ் என்பது மிக அற்புதமாக வருகிறது என்று பார்த்தோம். அஷ்டாங்க யோகத்தில் மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியதாகிய 4வது பிராணாயாமம் என்பது முன்னால் இருக்கக்கூடியதும் பின்னால் இருக்கக்கூடியதும் தோற்றது போகிறது. சூத்திரை மணிகளா இவர் என்று மற்ற சாதனைகளை எல்லாம் கோர்த்து இந்த கோராக வழங்கக்கூடியது இந்த பிராணாயாமம். நம்ம அஷ்டாங்க யோகத்தில் பார்த்துருக்கோம். அதில் 4வது நிலைப்பாடு என்பதுதான் பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் பிராணாயாமம் அவ்வளவு முக்கியத்துவமாக வாய்ந்தது என்று ரமண மகர்ஷி அதற்கு பெரிய எம்பசைஸ் கொடுக்கிறார். பிராணாயாமத்துக்கு மிகப்பெரிய எம்பசைஸ் கொடுக்கிறார். அப்படி வாயு ரோதனா லீயத்தே மனக, அந்த வாயுவை கட்டுப்படுத்துகிற போது நம்ம பார்த்தோம். எப்படி ஒருத்தர் தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் என்னாகும்? மேலே வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தவிர அவருக்கு வேற எந்த எண்ணம் இருக்காது. மூச்சை கட்டுப்படுத்துகிற போது சிந்தனை ஒரு சிங்கிள் பாயிண்டாக வரும் என்பதை பார்த்தோம். அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அலைப்பாய்கின்ற மனது எப்படி அடங்கி உள்ளே உள்முகமாகிறது என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கிறார். ஞான பட்சி ஒரு பறவை இங்கே இங்கே ஆடி அலைப்பாய்ந்து கொண்டு டயர்டானவங்க எப்படி தன்னுடைய சிறகுகளை ஒடுக்கி கொண்டு கொண்டுக்குள்ளே போய் உட்காருகிறதோ அதுபோல அலைவாகின்ற இந்த சிந்தனையை இந்த பிராணாயாமம் செய்கிற போது ஜாத பட்சிபத்து லோகசாசனம் ஒருமுகமாக்கி ஒடுங்கி உள்ளே அவற்றின்ற நிலையை பார்க்கக்கூடியதாக பார்த்தோம் என்று சொல்றார். அதுக்கு 2வது உதாரணம் சொன்னார். சித்தவாயவ சிற்கிரியாயுதாக சாகயோத்வயி சக்தி மூலகா. சக்தி என்று சொல்லக்கூடிய பிரகிருதியினுடைய மூலத்திலே 2 நிலைப்பாடுகளை கொண்டதாக எது வாயுவும் மனமும். வாயுவும் மனமும் ஒரு மூலத்தினுடைய 2 நிலைகளாக கொண்டது. அதனால ஒன்றை அடக்குகிற போது இன்னொன்று அற்புதமாக வரும் என்று சொன்னார். அப்படி அடங்கிய மனதில் அடுத்தடுத்த விஷயத்தை கொண்ட லயவிநாசனே உபயரோதனே லயகதம் உபவினோமுதம்
ரெண்டு விஷயங்களை இங்கே மிக மிக முக்கியமானதாக பகவான் நமக்கு கொடுக்கிறார். என்ன? லயம் விநாசனம். லயம் விநாசனம் என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகள் நம்முடைய மனதுக்கு இருக்கிறது. இந்த பிராணாயாமத்தினால சும்மா ஒரு அவுட்லைன் சொல்றேன். இந்த பிராணாயாமத்தினால ஒதுங்கிய மனதுக்கு பெயர் என்ன சொல்றோம்? லயம், மனோலயம் என்று சொல்றோம். இந்த மனோலயம் மட்டும் சரியாகுமா என்றால் இல்லை. இதுலதான் நிறைய பேர் போட்ட விட்டதான். மன ஒழுக்கம் மட்டுமே சிறந்ததாக, அதுவே ஆல்டிமேட்டாக இருக்கும் என்று நினைத்து செய்யறாங்க. ஆக்சுவலி அப்படி ஒடுங்கிய மனதை விநாசனம் செய்ய வேண்டும். மானசக நஷ்டம் என்று சொல்றார். மனதை நஷ்டப்படுத்த வேண்டும். ஒடுங்கிய மனதை மறுபடியும் சாதனைகளால், சிரவண மனத நிதித்தியாசனம் போன்ற சாதனைகளினாலே அதை இல்லாமல் செய்ய வேண்டும். அப்பதான் முழுமையான நிலைப்பாடு ஏற்படும் என்று அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். லயவிநாசனே உபயரோதனை. இதுவரைக்கும் யோகா, பிராணாயாமம் போன்ற இவைகளினாலே ஏற்படக்கூடிய மனதினுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டது என்றால், தற்காலிகமாக மனதை நிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த யோகத்தினாலும் பிராணாயாமம் போன்றவற்றினாலும் தற்காலிகமாக நம்முடைய மனதை நிலைப்படுத்தியதாக, ஒருநிலைப்படுத்தியதாக செய்கிறது. இதையே எப்பவும் செஞ்சுட்டு இருக்க முடியுமோ? எப்பவும் பிராணாயாமம் செஞ்சுட்டே இருக்க முடியுமோ? வேற வேலை எல்லாம் இல்லாமல் அப்போ என்ன பண்றது? அப்போ எது வரைக்கும் பிராணாயாமம் செய்கிறோமோ அது வரைக்கும் மனலயப்படுகிறது. அதற்கு பின்னாலே நாம் முன்னால் எப்படி இருந்தோமோ அதே போல்தான் வரும். அதற்கு உதாரணமாக நிறைய செய்யவே பிராணாயாமமே ஆல்டிமேட் அல்ல. பிராணாயாமம் அலைபாய்கின்ற மனதிலை நிலைப்படுத்துவதற்கு தற்காலிகமாக உதவக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால அப்ப எதுதான் பண்ணணும்? அப்ப மனோ நஷ்டங்கிறது எதனால் ஆகும் என்றால் சொல்றார், ஞானம் மட்டுமே கம்ப்ளீட்டாக மனதை ஒழிக்கக்கூடியதாக போச்சுனா. மனதை எதைத்தான் அன்னைக்கே நான் சொல்றேன், மனதில்லாத தன்மை. நீங்க என்ன சொன்னீங்க, மனதில்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நல்லா கேட்டீங்களே போன வாரம். இப்ப இங்க மறுபடியும் மான நஷ்டம் சொல்றது அப்படின்னா இல்ல, பிரச்சனையுடைய மனதுக்கு பேர் தான், அதுதான் ப்ராப்ளம் உடையது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுக்கு தான் மன நஷ்டம், மனோ நஷ்டம் என்று சொல்றோம். மனதை ஒழிக்க முடியாது. மனதை ஒழிக்க முடியுமா? மனது இல்லாமல் செய்ய முடியுமா? அன்னைக்கு நான் கேட்டது போல ஈவன் நிர்விகல்ப சமாதியில் இருந்தால் கூட அது கூட அங்க இருக்கிற வரைக்கும் அங்க மனது இருக்கிறது. மனது இல்லாத நிலை என்பது எப்பொழுதுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் நல்ல ஆழமாக எடுத்துக்கொண்டால் மனது என்பது போவதே கிடையாது. ஜீவன் என்றைக்கு ஆரம்பிச்சதோ அதிலிருந்து ஜீவன் முக்தி அடைகிற வரைக்கும் மனது என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. என்னங்க, இறந்துட்டா மனது இறந்துட்டா போயிடுது இல்லையா? ஈவன் தூக்கத்தில் அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம். தூக்கத்துல மனம் இருக்கா? மனம் இல்லை. அப்புறம் எப்படிங்க மனம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க? மனம் ஒடுங்கிய நிலையில் இருக்கிறது. தூக்கத்துல மனது ஒடுங்கிய நிலையில இருக்கிறது. அதனால்தான் எழுதுன்னு என்ன சொல்றோம்? நன்றாக தூங்கினேன்னு சொல்றோம். யார் பார்த்தா? நன்றாக தூங்கினேன் யார் பார்த்தா? எப்படி தெரியும்? அங்கெல்லாம் மனம் இல்லையே. அப்ப எப்படி நமக்கு தெரிந்தது என்றால் மனம் டார்மன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அடுத்தது, இறந்து விட்டால் மனம் போயிடுமா என்றால் இல்லை. பிராணன் மனதோடு சேர்த்து அடுத்த ஜீவனுக்கு எடுத்து செல்கிறது. அதனால்தான் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது, வாசனைகள் வருகிறது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது மனது எப்பொழுதும் அழிக்க முடியாது. அப்ப மனதில்லாத நிலை, மனதில்லாத நிலை என்று சொல்லி பிராணாயாமம் போன்ற இவைகளெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் என்றால், மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒழிப்பதுதான் மனதை ஒழிப்பதை தவிர மனதை ஒழிக்க முடியாது என்று அற்புதமாக சொல்றார். மனதை எப்பொழுதும் அழிக்க முடியாது. மனோலயமாகி மனோ நாசம் செய்ய வேண்டும். அப்போதான் அந்த அந்த
நம்ம என்ன என்றால் மனதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இதை புரியாமல் தான் தெளிவற்ற நிலையில மனோலயம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு அதுதான் அல்டிமேட் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மனோலயங்கிறது என்ன அப்படின்னா, மனோலயத்தை ஃபர்ஸ்ட் எய்டு என்கிறார் சாமி. மனோலயம் என்பது ஃபர்ஸ்ட் எய்டு. அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தால்தான் ஆப்ரேஷனுக்கு தயாராக முடியும். ஆப்ரேஷன் மட்டும் நேரடியாக போக வேண்டும் என்றால் அது டேஞ்சர் ஆகும். அல்லது ஆப்ரேஷன் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லாமல் பண்ணிட்டா அதுவே ப்ராப்ளம் ஆகிடும். எப்படி ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்பது மிக மிக அவசியமோ அது போன்றதுதான் மனோலயம். அடுத்தது மனோ நஷ்டம் என்பது ஆப்ரேஷன். இந்த மனோலயத்தை தான் ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த மனோலயம் என்கின்ற விஷயம் தான். புரியாத தன்மையினால ஈவன் நம்மலாம் கூட இல்லை, ரிஷிகேஷுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஆன்ம சாதனைக்கு தகுந்த இடம் என்று ரிஷிகேஷை சொல்றோம். ஆனால் ரிஷிகேஷ் மாதிரி டேஞ்சரான இடமும் இல்லை. பக்குவப்பட்டவர்களுக்கு ரிஷிகேஷ் மாதிரி ஒரு உன்னதமான இடம் கிடையாது. பக்குவம் இல்லாமல் அரைகுறையாக அங்கே போறதுக்கு மேல டேஞ்சர் எதுவுமே கிடையாது. கூறாமல் சன்னியாசம் பொருள் அப்படின்னு போனவங்கெல்லாம் ப்ராப்ளத்தோடு தான் திருப்பி வரும். காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சில சாதுக்களுக்கெல்லாம் தெளிவு கிடையாது. தெளிவில்லாத சாதுக்கள் என்ன பண்றாங்க, மனோலயத்திற்காக பங்க் யூஸ் பண்றாங்க. பங்க்னா அந்த கஞ்சா. அந்த கஞ்சாவை அது பேர் சிவமூலிகை சொல்றோம். சிவமூலிகை அடித்தா அப்படியே ஒரே நிலையில பகவானையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. அது பெரிய சாதனை என்று அவர்கள் எல்லாம் ஒரு தடவை எனக்கே ஒரு ப்ராப்ளம் வந்தது. நான் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் இருந்தேன் ஆரம்ப காலத்தில். அப்போ எதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு அடிக்கடி வரோம் வந்துட்டு போவோம். அப்போ அந்த வீட்டில் ஒரு விசேஷம், அந்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், அதற்கு என்னை கூப்பிட்டாங்க. சரி நான் போன உடனே எல்லாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்திங் இருக்குது, எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் பண்ண உடனே ஒரு தட்டில் போண்டா மாதிரி கொண்டு வந்து எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் எடுத்து சாப்பிடலான்னு போனேன். கூட வந்து கையை குடிச்சிட்டு வேண்டாங்க அப்படின்ட்டார். என்னன்னு கேட்டப்போ அது பங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அன்றாட விசேஷங்கள்ல சாப்பிடக்கூடிய விஷயம் போல அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அது மிக மிக காரணம் என்னன்னா, மனோலயமே அல்டிமேட் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இதை செய்யறாங்க. நம்ம சாமிஜிட்ட ஒருத்தர் வருவார். அவருக்கு பேரே சாமிஜி பந்த் கிருஷ்ணானந்தார் பேர் வச்சிருக்கார். சாமிஜி அவருக்கு பேர். அவர் பாடுவார், என்ன நல்ல மருந்து மருந்து நான் என்னும் அகந்தையை போக்கிடும் மருந்து, நல்ல மருந்து மருந்து பச்சை பசேல இருக்கும் மருந்து, பாவத்தை போக்கிடும் அரிய மருந்து, நல்ல மருந்து மருந்து. என்ன மருந்து கேட்டோம், பங்கம். அப்படி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இதை ஒரு தவறான நிலையில இதை புரிந்து கொள்ளாத நிலை. மன ஒடுக்கம் மட்டுமே ஞானமாகிவிட்டார். மன ஒடுக்கம் ஞானத்திற்கு. அதே போலதான் மிகப்பெரிய சாதகர்கள் எல்லாம் கூட எப்படி அவர்கள் எல்லாம் மனதினுடைய நிலைப்பாட்டை மாற்றி மன ஒடுக்கத்தையே பெரிய விஷயமாக நினைக்கிறார்களோ, அதுபோல பெரிய சாதகர்கள் கூட தங்களது மனம் சித்தம், மனம் புத்தி எல்லாத்தையும் சித்தத்தை அடக்கி சும்மா இரு என்று சொல்லுவார். சித்தத்திலே ஒடுக்கி இரு. அப்படி தன்னை மறந்து தியானம் செய்து தியானம் தேயம் இரண்டற்ற நிர்விகற்பக சமாதி நிலைக்கு கூட போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்னைக்கு நான் சொன்னது போல சமாதியிலிருந்து வெளியில் வந்தால் என்ன இதுவரைக்கும் நாம் தெரிந்திருக்கிறோமோ அதற்கு மேலே இன்னொன்று தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடையாது. ஆனால் நான் போன வாரம் சொன்னது போல அதை விட ஒரு பெரிய சாதனை கிடையவே கிடையாது.
மனோ மன ஒருமைப்பாட்டுக்கு நிர்விகற்பக சமாதி என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஆனால் அதுவே அல்டிமேட் என்று நினைப்பதுதான் காரணம். அதே போல பக்தியில் பாருங்க எப்படி எப்படியெல்லாம் மனோலயத்தினுடைய நிலையை அல்டிமேட் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்கள் என்பதுதான் இந்த லிஸ்ட். இப்படி மனதை சித்தத்தில் ஒடுக்கி சித்தத்தை தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு எந்த விதமான விகல்பம் இல்லாமல் அதிலே இருக்கக்கூடியதுதான் நிர்விகற்பக சமாதி என்று சொல்கிறோம். அங்கேயும் நமக்கு ஞானம் என்பது கிடையாது. அதே போல அதீத பக்தியினால அதீத உபாசனையினாலே இறைவனே நேரில் வந்து நமக்குள் இரண்டரை கலந்தது போன்ற பாவனைகள் கூட ஏற்படுகிறது. முன்னால் பார்த்தோம் அதீத பக்தி. பக்தியினுடைய உச்சநிலை பகவான் சொல்ற பக்தியினுடைய உச்சநிலை என்று அதை சொல்கிறார். அப்படிப்பட்ட அது கூட தற்காலிகமான ஆனந்தத்தை கொடுப்பது அல்லது தற்காலிக லயமாகத்தான் இருக்கிறது. ஈவன் அம்பாலே நம்மோடு வந்து இணைந்தாலும் அந்த ஆனந்தம் நிச்சயமாக இருக்கிறது. அதெல்லாம் இருக்க அந்த கரண சுத்தி ஏற்படுகிறது எல்லாம் ஓகே. ஆனால் ஞானம் என்பது விசாரத்தினால் மட்டும்தான் வரும். அதனால மனோலயத்தினுடைய தோற்றம் தான் அது. நான் அடிக்கடி சொல்றது நிறைய நம்ம கிளாஸ்ல கேட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அது கூட பிராதிபாசிக சத்து தான். பிராதிபாசிக சத்து என்றால் என்ன? சத்துல 3 வகை என்று பார்த்துருக்கோம். என்னென்ன சொல்லலாமா? விவகாரிக சத்து, பாரமார்த்திக சத்து, பிராதிபாசிக சத்து. விவகாரிக சத்து என்பது அதாவது சத்து என்றால் இருப்புத்தன்மை. இருப்பதற்கு பெயர் சத்து. இந்த இருப்புத்தன்மை 3 நிலையாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 நிலையில ஒன்று வந்து எப்பொழுதும் புறக்கம், விழிப்பு, கனவு, ஈவன் எல்லா நிலைகளிலும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் மிகாதே அபிச்சித்தனி சத்து. 3 காலத்திலும் மாறாமல் இருக்கக்கூடிய சத்து. அதுதான் பாரமார்த்திக சத்து. இந்த பாரமார்த்திக சத்துல ஒரு குழப்பத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அஞ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய விவகாரிய சத்து என்று இந்த அன்றாட வாழ்க்கையிலே நாம் இன்ட்ராக்ட் செய்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா? திருஷ்யம் சத்த அனித்யம் திருஷ்யத்வான். எவ்வளவு பெரிய லாஜிக் சொல்ற பாருங்க. எதையெல்லாம் நீ பார்க்கிறாயோ அது அதெல்லாம் இல்லை என நீ பார்க்கிறது. எதையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் இல்லாதது காரணம் நீ பார்த்து கொண்டிருப்பது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், நட்சத்திரத்தை பார்க்கிறாய். நீ பார்க்கிற மாதிரி இருக்க நட்சத்திரம் இங்கே நமக்கு இவ்வளவு பெருசு தெரியும். உண்மையில பூமியை விட பெருசுன்னு சொல்கிறார். அப்ப நீ பார்ப்பதற்கும் உண்மைக்கும் விசாரத்திற்கும் காரணமாக இருக்கிறது. ஒன்று வானம் ஒரு பெரிய கூரை போல இருக்கிறதா? மேல போன போயிட்டே எவ்வளவு தூரம் போனாலும் வானம் மேல போயிட்டே இருக்கு. அப்போ நீ பார்ப்பது போல் அது இல்லை. அவ்வளவுதான் இருக்குங்க. இப்போ இது பேர் என்ன? இது பேர் என்ன? கதவு. இதுல கதவு எங்க இருக்கு? இதுல எது கதவு? இதுல எது கதவு கேட்க? பலகை இருக்கிறது, கைப்பிடி இருக்கிறது, அந்த பக்கம் கீழ் இருக்கிறது, இன்னும் வேற எதோ எல்லாம் இருக்கிறது. ஆனால் கதவு என்பது காணும். கைப்பிடி கதவல்ல, பலகை கதவல்ல, அந்த தாள் கதவல்ல. அப்ப எது கதவு? அத்தனையினுடைய தொகுப்பு நாமரூபத்தோடு கூடி இருப்பதாக தோற்றுவதற்கு பெயர்தான் கதவு. இதே போல நீங்க எதை வேணாலும் மரத்துல மரம் இல்லை. மரத்துல மரம் இருக்கிறதா? மரத்துல இலை இருக்கிறது, பூ இருக்கிறது, காய் இருக்கிறது, கனி இருக்கிறது, எனக்கு அடிமரம் இருக்கிறது, வேர் இருக்கிறது. மரத்துல மரம் எங்க? வாக்காரம்பரம் விசாரம் நாமதேயம் மிருத்திகா இச்சேவசத்து என்று உபநிஷத்துக்கள் கூறுகிறது. இப்போ ஒரு பானை இருக்கிறது. இந்த பானை என்ன எடை அப்படின்னு நான் கேட்கிறேன். பானையினுடைய எடை என்ன நான் கேட்கிறேன். நீங்க ஒரு 50 கிராம் சொல்றீங்க. நான் சொல்றேன் இல்லை
பானையினுடைய எடை 50 கிராம் அல்ல, மண்ணினுடைய எடை 50 கிராம். இது எது உண்மை? எது உண்மை? மண்ணினுடைய எடை உண்மையா, பானையினுடைய எடை உண்மையா? அப்போ பானை என்பது எங்க போச்சு? பானை என்பது உங்களது அறிவுக்காக, உங்களது வார்த்தையினால் குறிப்பிடப்பட்ட, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஆலம்பனம், வார்த்தையினால் ஆலம்பிக்கப்பட்ட ஒரு விகாரம் அடைந்த பொருளுக்கு பெயர் தான் இந்த பானையை தவிர உண்மையில் பானையில் பானை இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் இல்லை. அதுபோல அல்டிமேட்லி எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சிட்டே போனீங்கன்னா பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் இல்லை. இப்படி அதீத பக்தியினாலே நாம் நமக்குள்ளே நம்முடைய பாவனையினுடைய தன்மையினாலே ஏற்படுத்தக்கூடியதான் இந்த உபாசனைகள் எல்லாம். அதனால லய விநாசனத்தினாலே அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்ற. லயம் என்பது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய மனதினுடைய ஒரு தன்மை. அப்போ மனது அழிகிறது, மனதை முழுமையாக அழிக்க முடியாது என்பதை நம்ம முன்னால பார்த்தோம். இந்த மனம் எப்போது அழிய முடியும் என்றால் அதையும் பார்த்தோம். எப்பொழுதும் அழிக்கவே முடியாது. அப்போ விநாசனம், லய விநாசனம், லயமாகி அதை விநாசனம் செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்றாரு. அது எப்படி என்றால், பிராபலங்கள், நம்முடைய அறியாமையினால் கூடிய பிராபலத்தை அறிவுபூர்வமாக முழுமையான நிலையில் அது எது என்பதை அறிந்து கொள்வதற்கு பேர் தான் மனோநாசம். அதனால அறியாமையை அஞ்ஞானத்தினாலே அழிப்பதுதான் அது மனோநாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மனோநாசம் உண்மையாக நாம் நினைப்பது போல் மனதை இல்லாமல் செய்து விடுவார்கள் ஞானிகள். அப்படின்னா ஞானிகள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கணும்? ஞானி கருணையோடு இருக்கிறார், ஞானி அன்போடு இருக்கிறார். இன்னும் என்னென்னமோ என்ன மைத்திரேயம், கருணா அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார். ஞானி எப்படி இருப்பார்கள்? இப்ப இதெல்லாம் மனதை சார்ந்ததா அவரை சார்ந்ததா? ஞானி கருணையோடு இருக்கிறார், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்றோம். நல்லவராக இருக்கக்கூடிய நல்ல ஞானி, நல்ல ஞானி, சிகப்பா வாட்ட சட்டமா இருக்கிறவர் ஞானி. எது இந்த கருணை என்பது அவருடைய மனதினுடைய தன்மை தான், மனதினுடைய பக்குவப்பட்ட நிலையைத்தான் நாம் ஞானி கருணையோடு இருக்கிறார் என்று சொல்றோம். இவன் ஞானத்தோடு இருக்கிறார். ஞானம் எங்க இருக்கிறது? ஞானம் எங்க இருக்கிறது? கையில் இருக்கிறார், காலில் இருக்கிறார். அவருடைய மனதில் ஏற்பட்ட தெளிவு தான் ஞானம் என்கிறோம். அதனால அதைத்தான் நாம் சொல்கிறோம். இந்த லயம் என்பது ஏற்பட்ட பிறகு அந்த லயமான மனதை எப்படி குயவன் வந்து தன்னுடைய அந்த மண்ணை பக்குவப்படுத்தி மிதித்து எல்லாம் சரிப்படுத்தி பானை உருவாக்குவதற்கு தயாரான நிலையில் வைத்திருக்கிற போது அதற்கு அல்லது சாமி சொல்வார் பனாகயா. இந்த ரொட்டி செய்யறதுக்கு முன்னால இந்த மாவையெல்லாம் போட்டு அடிக்கடி நல்லா இது பண்ணி 3 மணி நேரம் வச்சுருவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் ஏற்படுது. அந்த ப்ராசஸ் வந்து ரொட்டி செய்யும் போது ரொம்ப டேஸ்டாகவும் அதுக்கு தகுந்தபடி ஆகும் அப்படின்னு. அதுபோல லயமான மனது ஞானம் பெறுவதற்கு தகுதியுடையதாகிய பனாகயா ஆகுது. நம்முடைய மனது பனாகயா ஆகுது. அதுதான். அதனால இந்த பிராணாயாமம் போன்ற இவைகள் எல்லாமே சரியான நிலையிலே அந்த பண்பட்ட மனதை சரியாக பயன்படுத்தி மனோ நாசம் செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாரும் தான். இல்லாவிட்டால் என்ன ஆகும்? அதுதான் நம்ம தான் பார்த்து. உதாரணமாக ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது சொல்ல பண்ணிட்டே இருக்கு. முடிஞ்சு வெளியில வந்து பட்டியல் வந்து உள்ள சத்வசா ஒடுங்கி இருந்தது பூரா வெளியில வந்தது. அதுபோலதான் இந்த மனோலயம் என்பது
என்பது எப்போது வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் ஆகலாம். அதனால பிராணாயாமத்தினாலே மற்ற பயிற்சிகளினாலே ஒடுங்கிய மனது பக்குவப்படுத்தி கொள்ளாவிட்டால் அது எப்படி வேண்டுமென்றால் ஈவன் எழுந்த நிலையை விட மோசமாக கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால விரதம் என்று சொல்றார். விரதம் என்றால் ஒழித்து விடு. உன்னுடைய அறியாமையை டோட்டலி ஒழிக்காவிட்டால் உன்னுடைய மனதினுடைய தன்மையானது உன்னுடைய மனதை எவ்வளவு பக்குவப்படுத்தினாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. சரி, அப்படி பக்குவப்படுத்தி மனோ நாசம் செய்த அவர்களது நிலை எப்படி இருக்கலாம்? நாசம் செய்யாதவர்களது நிலை எப்படி? நாசம் செய்தவர்களது நிலை எப்படின்னா அவர்களுக்கு அகங்காரம் இருக்காதா? இருக்குமா? ஞானிக்கு அகங்காரம் இருக்குமா? இருக்காதா? இருக்கிறது. அகங்காரம் எப்பொழுதும் போடாது. அப்ப அதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம்? பாதித அகங்காரம், அபாதித அகங்காரம். அபாதித அகங்காரம், பாதித அகங்காரம், அபாதித அகங்காரம் என்பது இரண்டு தான் ஞானிக்கும் சாதகர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். சாதகர்களுக்கு அபாதித அகங்காரம் இருக்கும். அகங்காரம் அழியாத நிலை இருக்கும். ஞானிகளுக்கு அகங்காரம் அழிந்த நிலை இருக்கும். அப்போ அகங்காரம் அழிந்ததுக்கு சொல்ல எப்படின்னா எரிந்த கயிறு போல ஒரு கயிறு இருக்கிறது. அந்த கயிறு எதை வேண்டும் என்றாலும் கட்டலாம். அந்த கயிறை எரித்து விட்டால் கயிற்றினுடைய நாமரூபங்கள் அப்படியே இருக்கும். கயிறு இருக்கின்ற வடிவம் இருக்கும், கயிற்றினுடைய தன்மை இருக்க எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கயிற்றால் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதுபோல ஞானியினுடைய அகங்காரம் எந்த விதமான பாதிப்பு மற்றவர்களுக்கும் இருக்காது, அவர்களுக்கும் இருக்காது. இதுதான் பாதித அகங்காரம் என்று சொல்றது. அப்படிப்பட்ட அகங்காரம் நிலையில அவர்களோட பாவனை எப்படி இருக்கும்னா திருமூலர் அழகத்தில் இருக்க மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைத்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூரம், பரத்துள் மறைத்தது பார்முதல் பூதம், பொன்னை மறைத்தது பொன்னணி பூதனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூதனம். மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு நல்ல பெரிய ஆச்சாரியர் பையனை ஒரு ஷோக்கு கூட்டிட்டு போறார். அங்கே ஈட்டியிலே செய்த அல்லது கருங்காலிலே செய்த ஒரு யானையினுடைய விக்கிரகம் வைத்திருக்கிறது. இந்த பையன் பக்கத்துக்கு போக பயந்துக்கிறோம். ஏனென்றால் மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த பையனுடைய கண்களுக்கு அது யானையாக தெரிகிறது. அதனால அவன் அங்கே போறதுக்கு பயந்து கொள்கிறான். இவர் போய் மெல்ல தட்டி பார்க்கறாரு. இது எந்த இடத்துல சரியா இருக்கு, எப்படி எவ்வளவு தூரம் விளைச்சலா ஓடிய மரமா அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுவாங்க. லைஃப் பண்ணாங்க அதை தட்டி பார்ப்போம். சேகர் தான் எவ்வளவு தூரம் சேகர் இருக்கிறது இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இரண்டு பேரும் பார்த்தது ஒரே விஷயம். ஆனால் இவருக்கு பயம், அவருக்கு பேரானந்தம். அழகா செஞ்சிருக்கார், இவ்வளவு நல்ல மரத்தை செஞ்சிருக்கார் என்று மரத்தினுடைய தன்மைகளை மட்டுமே அவர் நினைக்கிறார். யானையினுடைய தன்மைகளை மட்டுமே பையன் நினைக்கிறார். பார்ப்பது ஒரு விஷயம். அதுபோல இந்த மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். மரத்தை மறைத்தது பரம் என்கின்ற அந்த பரம்பொருளை இந்த பிரபஞ்சமானது மறைத்து விட்டது. உறக்கம், விழிப்பு, கனவு என்று அழகா மாட்டுக்கு உபநிஷத்துல மகாமத்சரத்தை இருக்கிறோம். மகாமத்சரம் எப்படி ஒரு திமிங்கலமானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு எந்த விதமான இடரும் இல்லாமல் போயிட்டு ஆனந்தமாக வருகிறதோ அதுபோல இந்த ஜீவனானது விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற சமுத்திரத்தில் அப்படி நீங்கிட்டே இருக்கான். ஒரு நேரம் பார்த்தா விழிப்பு இருக்குது, இன்னொரு எஃபர்ட் இருக்கு. அதான் எப்படி திமிங்கலத்துக்கு எந்த எஃபர்ட் இருக்கும், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போறதுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் அனாயாசமாக எப்படி போகிறதோ அது போல இந்த ஜீவனானது விழிப்பிலிருந்து கனவுக்கும், கனவிலிருந்து உறக்கத்துக்கும், உறக்கத்திலிருந்து விழிப்புக்கும் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அப்படி வரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். அடுத்தது வரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இது அத்தனை வித்யா பிரபஞ்சம் என்று வித்யா
பெரிய வார்த்தை சொல்றாங்க அமைதி. இந்த வித்தியான என்ன? வித்தியான என்ன? ஒன்று தனக்கு என்று இருப்புத்தன்மை இல்லாமல் இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தான் எடுத்துக்கொண்டு தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருப்பதற்கு பேர் வித்யா. இதுதான் வித்யா. வித்யா என்றால் உண்மையில் ஒன்றினுடைய இருப்புத்தன்மை எனக்கு இல்லை. இப்ப நம்ம முன்னால பார்த்தது போல இந்த கதவு கிடையாது. அது அப்படி தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதான் நமக்கு வேதாந்தம்னால கயிறு பார்க்கும் இல்லாம வேதாந்தம் இருக்கிறது. வேதாந்தம்னால என்ன வேணும்? கயிறு பார்க்கும். இப்போ கயிறு என்கின்ற ஒன்றினுடைய இருப்புத்தன்மை இல்லாவிட்டால் பாம்பு தெரியுமா? பாம்பு தெரியாது. அப்போ பாம்பினுடைய இருப்புத்தன்மைக்கு கயிறு காரணமாக இருக்கிறது. பாம்பு தனக்கென்று தனித்தன்மையான ஒரு இருப்புத்தன்மை இல்லாமல் இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கிக் கொண்டு தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுதான் மித்யா என்று பொருள். இப்போ இந்த பிரபஞ்சமே மித்யான்னு சொல்றமே எப்படிங்க? கயிற்றுல பாம்பு ஓகே மித்யா ஏற்றுக்கொள்ற. இந்த பிரபஞ்சத்தையே மித்யா என்று சொன்னால் எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தனக்கு என்று இருப்புத்தன்மை கொண்டது அல்ல. பெரிய பெரிய விஷயம். எப்படி இந்த உலகத்தையே டிஸ்மிஸ் பண்றோம், இந்த பிரபஞ்சத்தையே டிஸ்மிஸ் பண்றோம். எப்படி உண்மையாக இருக்குமே ஆனால் நீ விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த விழிப்பு பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். பார்க்கின்ற இந்த விழிப்பு பிரபஞ்சம் எப்பொழுதும் இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனோநிலையினுடைய மாற்றத்தினாலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்கி விடுகிறது. எங்க ஒடுங்கிறது? விஸ்வம் தற்பன திருஷ்யமான நகரி துர்ஜன்யாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிரிபோ பூதஞ்சதா நித்ரயா யத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. விஸ்வம் என்பது எப்படின்னா, தர்ப்பண திருஷ்யமான நகரி சொல்றார். ஒரு கண்ணாடியிலே நீ ஒரு உலகத்தை பார்க்கிறாய். கண்ணாடியில பார்க்கிற போது உலகம் தெரியுதுங்களா? கண்ணாடியை வச்சுக்கிறோம். இப்ப பின்னால் இருக்கக்கூடிய உலகம் தெரியல. தெரிகிறது. இப்ப பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் இந்த கண்ணாடியில இடம் இருக்கா இல்லையா? இருக்குன்னா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வைக்கிறேன். நீங்க அத்தனை பேரும் அந்த கண்ணாடியில தெரிகிறீர்கள். நீங்க அத்தனை பேர் உட்காரக்கூடிய இடம் அந்த கண்ணாடியில் இருக்கா? இல்லை. ஆனால் இருக்கிறது. பாருங்க, கண்ணாடியில் உண்மையில் இல்லை. மாயையினுடைய அந்த கண்ணாடியில பின்னால பூசப்பட்ட ரசத்தினுடைய தன்மை இந்த பிரபஞ்சத்தை எடுத்து காட்டுகிறது. அங்கே ஒரு நாற்காலிக்கு இன்னொரு நாற்காலிக்கு இடைவெளி இருக்குதா? ஒரு நாற்காலிக்கு அங்கே இடம் இல்லை. ஆனா அத்தனை நாற்காலிகளும் அங்கே இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அங்கே நடக்கிறது. அதுபோலதான் ஆத்மனை பஷ்யன் ஆத்மனை முன்னில் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறாய். எப்படி கண்ணாடி இந்த பொய்யான பிரபஞ்சத்தை தோற்றுவித்து காண்பிக்கிறதோ அதுபோல் எனக்கும் தோற்றமானதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும். எப்படிங்க எனக்குள்ளதான் தோற்றமானதுன்னு சொல்றோம்? கொஞ்ச நேரத்துல நல்ல பொங்கல் சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்ல வயிறு பொங்கல் சாப்பிட்டா ஆனந்தமா தெரியும். அப்பதான் உனக்குள்ள இருந்து வரதா இல்லையா என்று தெரியும். ஆழ்ந்த உறக்கத்தில் அத்தனையும் ஒடுங்கி விடுகிறது. எங்கே ஒடுங்குகிறது? எனக்குள் ஒடுங்குகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்ச பூதங்கள் அத்தனையும் என்னுடைய மனதிலே ஒடுங்குகிறது. மனது புத்தியிலே ஒடுங்குகிறது. புத்தி சைத்தன்யத்திலே ஒடுங்கி இருக்கிறது. ஏன் ஒடுங்கி இருக்கிறது? இல்லாமல் போயிடுது என்று சொல்லாமல் ஒடுங்கி இருக்கிறது என்று சொன்னோம்னா, காலையில் எழுந்தவுடன் நன்றாக உறங்கினேன் என்று சொல்றோம், அல்லது கனவு கண்டேன் என்று சொல்றோம். அங்கே சாட்சி ஸ்வரூபமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும்
மாயினுடைய தோற்றத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியது அதான் மாயா. யாமா இது மாயா என்று திவ்யானந்தர் மிக அழகாக கூறுவார். யாமா இது மாயா, இல்லாதது இருப்பதாக தோற்றம் அளிப்பது, அதனால் இதற்கு பெயர் மாயா என்று சொல்வார். அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார் முதல் பூதம் என்று இந்த அல்லாஹ் சாமிக்கு ஒரு அற்புதமான வார்த்தை. இருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் பார்த்துவிட வேண்டும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபம் அப்படின்னா எங்கேயும் கேட்டோம். நம்ம அதை கேட்கணும். பார்த்துவிட வேண்டும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபம் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? இங்க பார்த்த இல்லையே, அங்க பார்த்த இல்லையே, எப்படிங்க சொல்றீங்க? இருக்க பார்க்கிற இடமெல்லாம் இருக்கிறது என்று இறைவன் நிறைந்திருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துருக்களும் இருக்கிறார், எல்லாம் வசனம் நல்லா தாப்பா இருக்கு, எங்கே காமிக்கொண்டா என்ன சொல்றோம்? விவேகத்தில் சொல்றாங்க, அத்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சே தம்ச பஞ்சகம் ஆத்தியத்திரயம் பிரம்மரூபம். அத்திபாதி பிரியம் ரூபம் என்கின்ற அத்திபாதி பிரியம் ரூபம் நாமம் என்கின்ற 5 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. சொல்லும் பார்த்தோம். அத்தினை இருக்கிறது, பாதி என்றால் தெரிகிறது, பாதி பிரியம், ஒன்றொன்றுக்கு ஒரு உபயோகம் என்பது இருக்கிறது. அப்புறம் நாமம், பெயர், உருவம். இதெல்லாம் ஏதாவது ஒன்றை பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை பார்க்க முடியுமா? இல்ல. இந்த 5 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்ப இந்த 5 ஃபேக்டர்ஸ்ல ஆத்தியத்திரயம் பிரம்மரூபம், அத்தி பாதி பிரியம் என்கின்ற 3ம் பகவான். அதுதான் இங்க எல்லாம். அத்தி பாதி பிரியம் அப்படின்னா என்னன்னா, இருக்கிறது என்பதை என்னைக்காவது மறைக்க முடியுமா? இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று இல்லாமல் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ இல்லாமல் போயிருக்க, எப்படி இல்லாமல் போனதுன்னு சொல்றீங்க, இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. பெயரையும் ரூபத்தையும் மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர இல்லாமல் செய்ய முடியாது. கரெக்டுங்களா? அல்லவா? உதாரணமா ஒரு மூங்கல், இந்த மூங்கில் என்ற பெயரும் உருவமும் கொண்டதாக இருக்கிறது. இதைய கற்பனா கூழாக்குறாங்க. இப்போ மூங்கில் என்கின்ற உருவமும் பெயரும் போயிட்டுது. ஆனால் என்ன வந்துச்சு? கூழ் என்கின்ற பெயரும் உருவம் வந்துச்சு. அடுத்தது காகிதமா மாத்தாங்க. இப்ப கூழ் என்கின்ற பெயரும் உருவம் போய் காகிதம் என்கின்ற பெயர் வந்துச்சு. இப்படியே இன்னும் தூள் அப்படி போயிட்டு இப்படி நாமரூபத்தை மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர எந்த ஒரு பொருளையும் இருக்கிறது, தெரிகிறது, உபயோகம் என்பதை மாற்ற முடியாது. இந்த 3 தான் பிரம்மன் தான். இந்த 3 தான் எங்கும் பார்த்துவிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மாயையினுடைய தோற்றமாக மாயினால் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள், இந்த குழப்பத்தை தெளிவிப்பதுதான் மனோநாசம் என்று சொல்வதை தவிர மனதை யாராலும் அழிக்க முடியாது. மனோநயம், மனோநாசம் என்கின்ற இரண்டும் தான் நம்முடைய சாதனையினுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய. மனோநயமாக்கி மனதை நாசம் செய்ய வேண்டும். ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்திய மனதை சிரவண மனன நிதித்தியாசனங்களினாலே அறியாமையை போக்கினால் ஞானி. அந்த ஞானியினுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய தன்மை என்ன என்பதை பற்றி பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.